இவகிட்ட என்னமோ திருட்டுத்தனம் இருக்கு. மொழியும் நடையும் சரியில்லை. என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். நம்ம மாட்டிக்குவோம். வரண்டி. ஐயோ, என்ன பார்வதி? அது வந்து ரூம் கிளீன் பண்ண வந்தம்மா. ஓ, வந்த வேலை முடிஞ்சதா? முடிஞ்சதுமா. ஓகே. சரிங்கம்மா. நில்லு. கையில என்ன? என்ன டைரி இது? அது ஏன் டைரிமா? இவ டைரியா? உனக்கு டைரி எழுதுற பழக்கம்லாம் இருக்கா? இல்ல இல்லம்மா. இது கோலம் கோலம் போடுற டைரிமா. நான் கோலம் எல்லாம் இதுல போட்டு வச்சுப்பேம்மா. கோலமா? கோலத்துக்குன்னு தனியா டைரி எல்லாம் மெயின்டைன் பண்றியா? பரவாயில்லையே. குடு பாப்போம் பாப்போம். அப்படி கேளு, அப்படி கேளு. என்ன பார்வதி யோசிக்கிற? டைரிய குடு. ஏன் அதுல இருக்கிற கோலத்தை நான் பார்க்க கூடாதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் என்ன? குடு பாப்போம். என் மனசுல உள்ள எல்லாத்தையும் நான் டைரியில எழுதியிருக்கேன்.
இந்த ஆளுக்கு நேரம் காலமே கிடையாது. என்ன அகிலா, கையில டைரிய வச்சுக்கிட்டு பார்வதி என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்க? என்னாச்சு? என்கொயரிலாம் ஒண்ணு இல்லைங்க. நம்ம எல்லாம் டைரியை எழுதுறதுக்கு யூஸ் பண்றோம். பார்வதி எதுக்கு யூஸ் பண்ணிருக்கான்னு தெரியுமா? கோலம் போடுறதுக்கு டைரியை யூஸ் பண்ணிருக்கா. எனக்கு தான் கோலம்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் என்ன புது டிசைன்ஸ் இருக்குன்னு பாக்குறதுக்கு டைரிய புரட்டி பார்த்துட்டு இருக்கேன். கோலம் டிஸ்கஷன்ல அப்புறமா பாத்துக்கலாம், முதல்ல இந்த ஃபைல பாரு. இந்த ஃபைல்ல என்ன? இதுல பார்வதி, ஐயா. ஒரு காஃபி எடுத்துட்டு வரியா? எடுத்துட்டு வரேங்கய்யா. அந்த டைரியில என்னமோ இருக்கு. அதான் சமையல்காரி பம்மிக்கிட்டே இருக்கா. என்ன பார்வதி, நீ இன்னும் போகலையா? இல்ல, டைரி நான் பார்த்து தரேன் பார்வதி, நீ போய் காஃபி கொண்டு வா. ஐயா, காஃபி. ஐயோ, சாரி பார்வதி. ஐயோ, பரவாயில்லைங்கய்யா. எதுக்கு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? நீ எங்க? சாரி பார்வதி, கோலம் டிசைன்ல எல்லாம் காஃபி கொட்டிருச்சு. ஐயோ, பரவாயில்லம்மா, நான் சரி பண்ணிக்கிறேன். ஐயா, அதை கொடுங்க ஐயா, நான் உங்களுக்கு வேற காஃபி கொண்டு வரேன். நான் உன்கிட்ட பேசணும்னு நினைச்சதெல்லாம் இப்ப நான் உன் கண்ணு முன்னாடி காமிச்சிட்டேன் பார்வதி.
பார்வதி, 4 எழுத்து கவிதை நீ. உன் பெயரை உச்சரிக்கும் போதே மனசுக்குள் உற்சாகம் ஊற்றெடுக்கிறது. கிராமத்து தேவதையே, உன் கண்களுக்குள் இருப்பதென்ன காந்தமா என் இரும்பு இதயத்தை இப்படி கவர்ந்து இழுக்கிறது? பகலில் தெரியாத நிலவை போல, கண்களுக்கு தெரியாத காற்றைப் போல என் மனசுக்குள் நீ நிறைந்திருக்கிறாய். உன்னை மட்டுமே நினைத்து நித்தம் நித்தம் துடிக்கும் இதயம் உன்னை தவிர யாரையும் ஏற்காது. என் உயிரோடு கலந்துவிட்ட உறவே, உன்னுடன் கைகோர்த்து ஊர் அறிய ஊர்வலம் போக வேண்டும். ஊர் உறங்கும் வேளையில் உன் மடியில் நான் உறங்க வேண்டும். அம்மா, அந்த டைரியை கொடுத்துருங்கம்மா. என்னடி இருக்கு இந்த டைரியில? குமுறி குமுறி அழுதுகிட்டு இருக்க? ஆ? வேண்டாம்மா, நீங்க படிக்காதீங்கம்மா. டைரியை கொடுத்து கையடி. என்னடி என் கையில இருக்கிற டைரிய வாங்குற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு உனக்கு? திமிரா? நீங்க படிக்காதீங்கம்மா. டைரியை கொடுத்துருங்கம்மா. போத நிறுத்து. நானும் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தாண்டி இருக்கேன். அப்படி என்னடி இருக்கு இந்த டைரியில? பாக்குறேன். அம்மா, பார்வதி, 4 எழுத்து கவிதை நீ. உன் பெயரை உச்சரிக்கும் போதே உற்சாகம் ஊற்றெடுக்கின்றது. என்னடி கன்றாவி இதெல்லாம்? எனக்கு எதுவும் தெரியாதும்மா. அது வந்து பெரியய்யா, டைரியை கொடுத்துருங்கம்மா. குடுக்கறனே. குடுக்க வேண்டிய இடத்துல குடுக்கறேன். அங்க வந்து வாங்கிக்கோ. வா. அம்மா, அம்மா வேண்டாம்மா, விட்டுருங்கம்மா. டைரியை கொடுத்துருங்கம்மா. கெஞ்சினாலும் என் கால்ல விழுந்து கதறினாலும் நான் விட மாட்டேன். வாடி. அம்மா வேண்டாம்மா. வாடிங்கறல. ப்ளீஸ்மா. அம்மா வேண்டாம்மா, விட்டுருங்கம்மா. டைரியை கொடுத்துருங்கம்மா. ஏய், நீ கெஞ்சினாலும் என் கால்ல விழுந்து கதறினாலும் உன்னை விட மாட்டேன். வா, அகிலா கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன். வாடி. அம்மா, அம்மா வேண்டாம்மா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. இந்த டைரியை அம்மா கிட்ட காட்ட வேண்டாம்மா. ப்ளீஸ்மா, விட்டுருங்கம்மா. விட்டுறேன். உன்னை கூட்டிட்டு போய் அகிலா முன்னாடி விட்டுறேன். அம்மா வேண்டாம்மா. வாடி. அம்மா என்ன விடுங்கம்மா. வாடி. அம்மா வேண்டாம்மா. அம்மா அந்த டைரியை பார்த்துருப்பாங்களா? நான் எழுதினதெல்லாம் படிச்சிருப்பாங்களா? படிச்சிருந்தாங்கன்னா என்கிட்ட அதை பத்தி கேட்டிருப்பாங்க. இன்னும் கேட்கலையே. ஒருவேளை படிச்சுட்டு கேட்காம இருக்காங்களோ? வாடி. அம்மா, அம்மா வேண்டாம்மா. சொல்றல. விட்டுருங்கம்மா. டைரியை கொடுத்துருங்கம்மா. கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கறேன். கேளுங்கம்மா. வாடி. அம்மா, வாடின்னு சொல்றல. அம்மா, அம்மா வேண்டாம்மா, விட்டுருங்கம்மா. டைரியை கொடுத்துருங்கம்மா. உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேம்மா. டைரியை கொடுத்துருங்க. ஏய், கொக்கு வலைய வீசி மீனை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிருக்கேன். அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவனா? வாடி. அம்மா, அம்மா வேண்டாம்மா. அம்மா சொன்னா கேளுங்கம்மா. அம்மா, அம்மா உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேம்மா. அம்மாவுக்கு இது தெரிய வேண்டாம்மா. இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்கம்மா. என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? கண்டிப்பா அக்காக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாகணும். வாடி. வேண்டாம்மா. வாடினா. வாடி. அம்மா சொன்னா கேளுங்கம்மா. வாடினா. நடிக்காத. உன் நாடகத்தெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. வேண்டாம்மா. சாயத்தை வெளுக்க வைக்கிற பாரு. விட்டுருங்கம்மா. வாடினா. ஏய், அம்மா, அம்மா வேண்டாம்மா. சொன்னா கேளுங்கம்மா. அதை கொடுத்துருங்கம்மா. போதும் வாடி. ஏய், அம்மா, அம்மா வேண்டாம்.
வேண்டாம்மா. அக்கா சொல்லுவாங்க வேணுமா வேணாமான்னு. வாடி ஓ. அம்மா சொன்னா புரிஞ்சுக்கோங்கம்மா. வேண்டாம்மா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா, ப்ளீஸ்மா. அம்மா அதை கொடுத்துருங்கம்மா. வேண்டாம்மா. நான் அம்மா ரூம்ல வச்ச டைரி எப்படி சித்தி கைக்கு போச்சு? சித்தி வேற பார்வதி கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. என்ன இருக்கும்? அம்மா அம்மா வேண்டாம்மா. அம்மா விட்டுருங்கம்மா. என்னாச்சு? சொல்றல என்னாச்சு? வனஜா, அக்கா. பார்வதியை எதுக்காக இப்படி இழுத்துட்டு வர? அக்கா இவ உங்களை நல்லா ஏமாத்திட்டு இருக்கா. சித்தி, எப்ப பார்த்தாலும் பார்வதி மேல பழி போட்டுக்கிட்டே இருப்பீங்களா? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? ஆண்டி, பார்வதி என்ன தப்பு பண்ணிட்டான்னு இப்படி கையை பிடிச்சு இழுத்துட்டு வரீங்க? ஹே, அக்கா இந்த டைரியில என்ன இருக்குன்னு தெரியுமா? தெரியும். அப்ப அம்மா என் டைரியை படிச்சிட்டாங்களா? தெரியுமா? இத நீங்க படிச்சீங்களா? அதுல படிக்கிறதுக்கு அப்படி என்ன இருக்கு? கோலம் தானே இருக்கு. அக்கா இதுல ஒண்ணும் கோலம் இல்ல. தோ இவளை பத்தி உருகி உருகி எழுதுன காதல் கவிதைங்க தான் இருக்கு. இங்க பார், இது நீ கோல டைரின்னு தானே சொன்ன? வனஜா என்ன வேற என்னமோ சொல்றா? அவளை ஏன் கேக்குறீங்க? நீங்களே படிச்சு பாருங்க. பார்வதி, 4 எழுத்து கவிதை நீ. உன் பெயரை உச்சரிக்கும் போதே மனசுக்குள் உற்சாகம் ஊற்றெடுக்கிறது. கிராமத்து தேவதையே, உன் கண்களுக்குள் இருப்பதென்ன காந்தமா? என் இரும்பு இதயத்தை இப்படி கவர்ந்து இழுக்கிறது. இதுதான் கோலமா? முதல் 2 வரியிலேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இது உனக்காக எழுதினதுதான். என்கிட்ட இருந்து டைரிய வாங்குறதுல நீ குறியா இருக்கும் போதே நான் கவனிச்சிருக்கணும். என்கிட்ட நீ பொய் சொல்ல மாட்டேங்கிற நம்பிக்கையில தான் இது கோல டைரி நீ சொன்னதை நான் நம்பினேன். ஆனா நீ என்னையே ஏமாத்திட்டல்ல. இல்லம்மா, அது வந்தன்னா. பேசாத. யாரோட டைரி இது? இதை எழுதினது யாரு? சொல்லேண்டி. அக்கா கேக்குறாங்கல்ல. உனக்கு என் அண்ணன் பையனோட கல்யாணம்னு அக்கா நிச்சயம் பண்ணிருக்காங்க. இந்த நேரத்துல இப்படி ஒரு கேவலமான காரியம் பண்ணி வச்சிருக்கியே. உனக்கு இந்த காதல் கவிதை எல்லாம் எழுதினவ யாரு? பார்வதி, ஏன் இப்படி அமைதியா இருக்க? யாரு டைரி எழுதுனாங்கன்னு அம்மா கேக்குறாங்கல்ல, சொல்லு. யாருன்னு சொல்லு பார்வதி.
இதை யார் எழுதினதுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சொல்லு. பார்வதி என்ன காட்டி கொடுக்க தயங்குறான். இப்ப போய் நான் உண்மையை ஒத்துக்கிட்டா பார்வதியை காப்பாத்தின மாதிரியும் இருக்கும், என் மனசுல இருக்கிறத அம்மா கிட்ட சொன்ன மாதிரியும் இருக்கும். போய் நான் தான் எழுதுனேன்னு சொல்லிடலாம்.